ஆண்டவர் நல்லவர், பெரியவர், என்றும் மாறாதவர். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நமக்கான முடியாத காரியங்களை தேவன் முடித்து காட்டுவார். இயலாத காரியங்களை தேவன் நம்மளுக்காக செய்து முடிப்பார். அவைகள் எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்படிக்கு புதிய நாளை நம்மளுக்கு தருகிறார். அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கும் ஒரு புதிய நாள், நல்ல நாள், சிறந்த நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல இப்படி படிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும். இந்த வசனத்தை படித்தோம். இதில் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானகன் இருந்தார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள், உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், வழியை ஆயத்தப்படுத்துங்கள், உங்கள் பாதைகளை செவ்வையாக்குங்கள், ஸ்ட்ரெயிட் ஆக்குங்க. ஏனென்றால் அந்த வழியில் ஒருத்தர் வருகிறார். அவர் பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிறவர், மலைகளை எல்லாம் தாழ்த்துகிறவர், கோணலானவைகளை எல்லாவற்றையும் நேராக மாற்றுகிறவர். அவர் அந்த வழியில் நடந்து வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், நேராக்குங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த வசனத்தின் மூலம் தேவன் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான். ப்ரிப்பேர் த வே அண்ட் மேக் த பாத் ஸ்ட்ரெயிட். வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதையை செவ்வையாக்குங்கள். ஸோ நம்முடைய வழிகளை, நம்ம ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியங்கள், நம்முடைய பாதைகள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எண்ணங்கள், உங்களுடைய பிளான்ஸ், உங்களுடைய தாட்ஸ் எல்லாவற்றையும் தேவனுக்காக நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது, அந்த வழியை நீங்கள் செவ்வையாக்கும் பொழுது, அதில் எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல், சந்தேகங்கள் இல்லாமல் ஆண்டவர் வேலை செய்யணும், அவர் நடக்கணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அந்த வழியில தேவன் நடந்து வருகிறார். அந்த வழியில் இருக்கிற எல்லா பெரிய பள்ளங்களையும் தேவன் நிரப்புகிறார். மலைகள் எல்லாவற்றையும் தாழ்த்துகிறார். கோணலாய் இருக்கிற எல்லா வழிகளையும் நேராக மாற்றுகிறார். Clear the way for God to come and work wonders in your lives. உங்க வாழ்க்கையில அற்புதங்களை ஆண்டவர் செய்யும்படிக்கு உங்க வழிகளை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஸோ நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், நிறைய காரியங்களை யோசிச்சுட்டே இருப்போம், நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்போம். அப்போ நம்முடைய வழிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, கவலைகள்னாலும் பாரங்கள்னாலும் பெரிய பெரிய சந்தேகத்தினாலும் நிரப்பப்பட்டு இருக்கிறது. ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. எப்படி ஒரு வழியில் நிறைய வாகனங்கள் போய் கன்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா, நெருக்கம் ஆயிடுச்சுன்னா அங்கே டிராஃபிக் அதிகமாயிரும். அங்கே எந்த வாகனத்தினாலையும் ஃப்ரீயாக போக முடியாது. ஆனால் எப்போ அந்த டிராஃபிக்கில் கிளியர் ஆகுதோ அப்போ எல்லா வாகனமும் சுலபமாக போக முடியும். எந்த ஜாமும் அங்கே ஏற்படாது. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வழிகளை நம்ம கிளியர் பண்ணணும். எப்படி கிளியர் பண்ணுறதுனா, எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது கிளியர் ஆகாது. எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார்னு சொல்லி அந்த கவலையை நம்ம நினைக்காமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய வழிகளையும் தேவனுடைய காரியங்களையும் நம்ம பார்க்க முடியும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வழிகளை நம்ம கிளியர் பண்ணணும், நம்ம செவ்வையாக்கணும், நம்ம பாதைகளை எல்லாவற்றையும் நேராக்கணும். அன்லஸ் யூ ஆர் ஹங்க்ரி யூ கேன் நாட் ஈட் மோர். நீங்கள் பசியா இல்லைன்னா உங்களால் நிறையா சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும், நம்முடைய பிளான்ஸ், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய சித்தங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் போட்டு டம்ப் பண்ணி ரொம்ப குவியலாக வச்சிருக்கும் பொழுது அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் நடக்க முடியாது, அவருடைய வழிகளை பார்க்க முடியாது. ஸோ எல்லாவற்றையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு எல்லா பாதைகளையும் நேராக்கி அது ஃப்ரீ ஆக்கும் பொழுது தேவனுடைய வழிகள், தேவனுடைய அதிசயங்கள், தேவனுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கும் அதை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். உங்கள் வழிகளை எல்லாவற்றையும் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள், நேராக்குங்க, செவ்வையாக்குங்க, ஆயத்தப்படுத்துங்கள். ஏனென்றால் ஒருவர் அந்த வழியில நடந்து வரப்போகிறார். உங்க வழி இல்லாது தேவனுடைய வழியா இருக்கிறது. அப்ப தேவனுடைய வழியில தேவன் செயல்படும் பொழுது இன்னும் ஆச்சரியமான காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கும் வழிகள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துங்கள். தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் தாழ்த்துவார். தடைகள் எல்லாம் தாழ்த்தப்படுகிற நாளாக இந்த நாள் உங்க வாழ்க்கையில் இருக்கும். இன்றைக்கும் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.